வெல்கம் டு லெட்ஸ் ட்ரை சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முருங்கைக்கீரை கூட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு நான் அமுதன் அண்ட் லாவண்யா வந்திருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த கூட்டுக்கு தேவையான மசால் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 6-7 பீஸ் தேங்காய், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு 5 காஞ்ச மிளகாய் எடுத்து எல்லாமே நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் கடுகு, உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோடனே ஒரு 2 தக்காளி மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த ஸ்டேஜில் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வெங்காயம் போடும்போது சேர்த்து இருந்திருக்கணும், நான் சேர்க்காமல் விட்டுட்டேன். இப்போது ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி எடுத்து வடிகட்டி வச்சுருக்கேன், இந்த புளி தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். புளி தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா இது கூட சேர்த்து அதையும் நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணி வச்சுக்கலாம். மசாலா நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரையை இது கூட சேர்த்துக்கலாம். கீரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். கீரை நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போது ஒரு கப் துவரம்பருப்பு வேக வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம், இல்லை அப்படியே சாப்பாட்டுக்கும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இது கூட கடைசியாக ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், கீரை கூட்டு ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.